விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். தமிழருவி தர்பார் நேயர்களுக்கு வணக்கம். தமிழருவி தர்பார் சேனலின் காணொளியை காண்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதற்கு மறக்க வேண்டாம். அருகில் உள்ள பெல் பட்டனை ஒரு முறை அழுத்தினால் போதும். நாங்கள் பதிவேற்றம் செய்கின்ற அனைத்து காணொளிகளையும் நீங்கள் கண்டு மகிழலாம். அது மட்டுமின்றி நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற நல்ல கருத்துக்களை உங்கள் நண்பரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காமராஜர் மக்கள் கட்சியின் தலைவர் தமிழருவி மணியனின் கருத்துக்களை தாங்கி வரும் தமிழருவி தர்பார் யூடியூப் சேனல் விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள், உண்மையான கூர்மையான நிறம் மாறாத விமர்சனங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடு, வாழ்வியல் மற்றும் சமூகம் சார்ந்த பல செய்திகளை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு பரந்த நோக்கத்தில் தொடங்கப்பட்டது. அந்த வகையில் கடந்த 2 வாரங்களாக விடை தேடும் வினாக்கள் என்கின்ற பகுதியில் ஐயாவின் தெளிவான பதிவுகளை வெளியிட்டிருந்தோம். இன்று தமிழ் இலக்கியம் சார்ந்த சிந்தனைகளை ஐயாவுடன் சேர்ந்து பகிர்ந்து கொள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் உயர் அதிகாரியாக பல வெளிநாடுகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவரும், சிறந்த எழுத்தாளரும், சிந்தனையாளரும், அரசியல் ஆய்வாளருமான திரு கண்ணன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். இன்று இந்த தமிழ் இலக்கிய படைப்பில் நாம் முதலில் தமிழுக்கு புத்துயிர் கொடுத்த, பாமர மக்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் கவிதைகளை வெளிப்படுத்திய, சமுதாய செய்திகளையே தன்னுடைய பாடு பொருளாக கொண்டு படைப்பிலக்கியமாக மாற்றி காட்டிய புதுமை கவிஞன் பாரதி பற்றி தான் நாம் இன்று சிந்திக்க போகின்றோம். இப்போது இந்த தமிழருவி தர்பாரின் இலக்கிய பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போது நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் வாசுகி. வணக்கம் கண்ணன். வணக்கம் ஐயா. நீங்க பாரதி மீது அதீதமான பற்று உடையவர். அதை உங்கள் பேச்சுக்களின் மூலமாகவும் உங்களுடைய எழுத்துக்களின் மூலமாகவும் நான் நன்கு அறிவேன். அது மட்டுமன்றி பாரதியின் படைப்புகளில் அதிகமான ஈடுபாடு கொண்டு அவருடைய கவிதைகள், கட்டுரைகள், இன்னும் வசன கவிதைகள், கடிதங்கள் என்று அனைத்தையும் மிக ஆழமாக வாசித்து தேர்ந்தவர் நீங்கள். அது மட்டுமல்லாமல் பாரதியை ஒரு ஆதர்ச ஆசானாக நெஞ்சில் நேர்ந்து கொண்டவர். பாரதியை பற்றிய கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற நூலையும் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். அதற்கும் மேலாக டாக்டர் கலைஞர் அவர்களின் கையால் பாரதி விருதையும் பெற்றிருக்கிறீர்கள். உங்களிடம் இருந்து பாரதியை பற்றியும் பாரதியின் படைப்புகளை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எனக்கு உண்டு. அது மட்டுமல்லாமல் திரு கண்ணன் அவர்களும் பாரதியை பற்றிய படைப்புகளை அதிகமாக கற்று தேர்ந்தவர் என்ற முறையில் உங்கள் இருவருக்குள்ளும் நடைபெறுகின்ற இந்த கலந்துரையாடல் மூலமாக பாரதியை பற்றிய சுவாரஸ்யமான, பெருமையான பல தகவல்களை நேயர்களுக்கு கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். இடையிடையே பாரதி குறித்து எனக்குள் ஏற்படுகின்ற கேள்விகளுக்கும் எனக்கு பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இப்போது நீங்கள் உங்கள் கலந்துரையாடலை தொடங்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. மிகச்சிறப்பாக பாரதியை பற்றி ஒரு களத்தை அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். பாரதி குறித்து நான் நிறைய பேசியிருக்கிறேன். ஏறக்குறைய 45 ஆண்டுகளுக்கு மேல் பாரதியை பற்றி பேசியிருக்கிறேன். நான் பல முறை பதிவு செய்திருக்கிறேன். என்னுடைய வாழ்வில் நான் ஆதர்சமாக ஏற்றுக்கொண்டவர்கள் 3. இலக்கிய உலகத்தில் பாரதி, ஆன்மீக உலகத்தில் விவேகானந்தர், அரசியல் உலகத்தில் காந்தி, காந்தியை தழுவி நின்ற காமராஜர். எனவே பாரதியால் செதுக்கப்பட்டவன் நான் என்று பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
பாரதியினுடைய கவிதைகளை மட்டும் படித்துவிட்டு நான் பாரதியை நன்றாக அறிந்தவன் என்று சொன்னால் அது பொய். பாரதியின் முழுமையான விஸ்வரூப தரிசனத்தை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாரதியின் கவிதைகளை படிப்பதோடு நின்று விடாமல் பாரதியினுடைய உரைநடையை வாசிக்க வேண்டும். 1904 தொடங்கி 1921 செப்டம்பர் 11 நள்ளிரவு 1:30 மணிக்கு அவன் கண்மூடுகிற தருணம் வரையில் இடைப்பட்ட 17 ஆண்டு காலம் அவனுடைய விசாலமான பரந்துபட்ட பார்வையில் பட்டவன் அனைத்தையும் பதிவு செய்திருக்கிறான். அவற்றையெல்லாம் படித்தால்தான் நீங்கள் உண்மையாக பாரதியை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது தமிழில் உரைநடை பெரிய மாற்றங்களை பெற்றிருக்கிறது. ஏறக்குறைய பாரதி எழுதிய காலத்தை நாம் பின்னோக்கி பார்த்தால் 100 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு தமிழ் உரைநடை தளர்நடை போடுகிற அந்த சூழலில் அவன் எழுதிய ஞான ரதத்தை இன்று வாசித்தாலும் வியந்து போவீர்கள். எப்பேற்பட்ட சொற்பிரயோகங்கள், என்ன நடை! இன்றைக்கு நீங்கள் அதை ஞான ரதத்தை வாசித்தவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் எனக்கு தெரியாது. பாரதியை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய யாரும் ஒரே ஒரு முறையாவது ஞான ரதத்தை தேடி படிக்க வேண்டும். பாரதி வெறும் கவிதைகளோடு மட்டும் நின்றுவிடவில்லை. பாரதி பல துறைகளில் பார்வையை செலுத்தி அவற்றுக்குள் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்திவிட்டுத்தான் கண்மூடினான். பதஞ்சலி யோக சூத்திரத்தை அவன் முழுமையாக படித்து அதற்கு அவன் தெளிவான உரையை எழுதியிருக்கிறான். அதே போன்று பகவத்கீதைக்கு அவன் எழுதியிருக்கிற உரை அவசியம் படிக்க வேண்டும். இந்த பகவத்கீதையில் இருக்கக்கூடிய அந்த 18 அத்தியாயங்கள், 700 சூத்திரங்கள், இவற்றிற்கு விளக்கங்கள் தந்திருப்பது சிறப்பு. ஆனால் அதைவிட அவன் அதற்கு எழுதியிருக்கிற முன்னுரையை நீங்கள் படிக்க வேண்டும். அந்த முன்னுரையில் பல இடங்களில் நீங்கள் வியப்புக்குள்ளாகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஆழங்காற்பட்டு தெளிவான செய்திகளை அவன் தந்திருப்பான். அந்த பாரதி குறித்து கண்ணனோடு பேசுவது என்பது எனக்கு உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. கண்ணன் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். அதற்கு பிறகு நானும் அவரும் கலந்துரையாடுகிற பொழுது என்னென்ன செய்திகள் வருகின்றனவோ அவற்றுக்கு இடையே நீங்கள் ஏதாவது கேட்க வேண்டும் என்று நினைத்தால் கேளுங்கள். கண்ணன், நீங்கள் பாரதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாரதி எந்த வகையில் உங்களை பாதித்தான்? இதையெல்லாம் நீங்கள் சொன்னால் நான் பேசி பாரதியை அடுத்தவரிடம் கொண்டு சேர்ப்பதில் எனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட உங்களை போன்றவர்கள் பாரதியை பற்றி பேசுவதை கேட்பதின் மூலம் அதிக மகிழ்ச்சியை அடையக்கூடிய மனம் உள்ளவன் நான். அதனால் நீங்கள் சொல்லுங்கள். பாரதிக்கு எப்படி ஒரு குவளை கண்ணன் கிடைத்தானோ அதுபோல் இந்த நேரத்தில் புதுவையில் இருந்த பாரதிக்கு கிடைத்த குவளை கண்ணன் போல் இங்கே உங்களிடத்தில் இந்த உரையாடலை நடத்துவதற்கு நான் பெரும் பேறு எய்தியதாக எண்ணுகிறேன். பாரதியை பற்றி தங்களை விட அழகாக பேசுபவர்கள் இருக்க முடியாது என்பதுதான். பாரதியே இருந்திருந்தால் அவனை பற்றி நீங்கள் பேசுவதை கேட்பதற்கு ஆவலாக இருந்திருப்பான் என்பதுதான் என்னுடைய எண்ணம். பாரதி, நான் ஒரு ஆங்கில வழி பள்ளியில் படித்தவன். என்னுடைய ஒரு நல் வாய்ப்பு, நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலத்தில் பாரதியினுடைய நூற்றாண்டு வந்தது, 1982. அந்த நூற்றாண்டை ஒட்டி பல பேச்சு போட்டிகள், பல கட்டுரை போட்டிகள். நான் பேச வேண்டும், சொல் புதிது, சுவை புதிது, சோதிமிக்க நவகவிதை என்றெல்லாம் பாரதி பேசுகிறான் அல்லவா? ஸோ இந்த வையத் தலைமை கொள் என்று சொல்லுகிறான், வையத் தலைமை எனக்கு அருள்வாய் என்கிறான். ஸோ இந்த வையத் தலைமை, நான் கல்லூரியில் ஒரு மாணவ செயலாளராக ஒரு தேர்தலில் நின்று நான் கலந்து கொண்ட ஒரே தேர்தல் அதுதான். அந்த தேர்தலில் வெற்றி பெற்றேன். ஆனால்
பேச்சு போட்டிகளுக்கு பேச்சை வளர்த்து கொள்ள வேண்டும், பேச்சுக்கலையை வளர்த்து கொள்ள வேண்டும். பேச்சுக்கலையினுடைய மறு வடிவமாக இருக்கிற உங்களிடத்தில் நான் இதை சொல்லுகிறேன். இதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற இந்த எண்ணம் இந்த பேச்சு போட்டி உலகத்தில் இருந்த கல்லூரி மாணவர்களிடையே இருந்த காலத்தில் இந்த நூற்றாண்டு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்தது. பல இடங்களில் பாரதியை பற்றிய போட்டிகள். எனக்கு அதற்கு முன்பு வரை பாரதி என்பது ஒரு ஒரு உருவம், ஒரு சித்திரம், அவ்வளவுதான். பாரதியை தெரியாது. டிபி ஜெயின் கல்லூரியில் ஒரு பேச்சு போட்டி. அந்த பேச்சு போட்டியினுடைய தலைப்பு பாரதி என்று இருந்தால் என்று. என்னுடைய முதல் தேவதூதன் என்று சொல்வதானால் இலக்கிய சூடர் ராமலிங்கம் அவர்களை சொல்லலாம். என்னுடைய இல்லத்திலிருந்து ஒரு தெரு தள்ளி அவர் இருந்தார். என்னை விட சில ஆண்டுகள் மூத்தவர். அவர் மேடையில் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். பள்ளி காலத்தில் பள்ளி படிப்பை முடித்த பிறகு அவருடைய அறிமுகம் கிடைத்தது. அவர்தான் எனக்கு அந்த பேச்சு போட்டிக்கு என்னை தயார் செய்தார். இன்றும் எனக்கு நினைவிருக்கிறது. காலை 4 மணிக்கு எழுந்து ஒரு 2-3 நாட்கள் அந்த பேச்சை நான் முழுதும் மனனம் செய்துவிட்டு போய் டிபி ஜெயின் கல்லூரியில் பேசத் தொடங்கினேன். பாரதி என்றிருந்தால், நல்ல வேளை பாரதி இன்று உயிரோடு இல்லை. அவன் உயிர் வாழ்ந்த காலத்தில் அவனது அடுப்படியில் பூனை உறங்கிற்று. இந்த தமிழகம் அவனை கொண்டாடவில்லை, திண்டாட வைத்தது என்றெல்லாம் பேசி எங்கள் கல்லூரிக்கு குழு பரிசாக ஒரு பெரிய கோப்பையை, என்னோடு சுழற்கோப்பை தந்து விட்டார்கள். நான் வைய தலைமை எனக்கு கிடைத்து விட்டதாகவே எண்ணினேன். அன்று நான் அடைந்த மகிழ்ச்சி. அப்படித்தான் பாரதி என்னுடைய வாழ்வில் உள்நுழைந்தான். இந்த பல ஆண்டுகளாக நான் அக்னாஸ்டிக் ஆக இருந்தாலும் கூட தினசரி ஒரு பிரார்த்தனை செய்வது வழக்கம். அந்த வழிபாட்டில் நான் சொல்லக்கூடிய 2 பாடல்கள் பாரதி, இன்னும் சொல்லப்போனால் 3 பாடல்கள் பாரதியினுடைய பாடல்கள். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி நிலச்சுமை என வாழ்ந்திட புரியுவையோ என்று தினமும் நான் வேண்டுவேன். அதே போல் அவன் முருகன் பாட்டில் தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும் என்று கேட்கிறான். அவனே நிறைய கேட்டிருக்கிறான். இவை அருள்வதில் உனக்கு எதுவும் தடையுள்ளதோ என்று கேட்கிறான். ஸோ அவனிடத்தில் இருந்து அதே போல் ஆத்தி சூடி இடம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண்மேனியான் கரு நிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறை அருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துணராது உணர்ந்திடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியுறும் அறிவாம் அதனருள் கண்டு அல்லலை அகற்றுவோம். இந்த 3 பாடல்களையும் தினமும் காலையில் குளித்த பின்பு நான் சொல்லிவிட்டுத்தான் மறுவேளையை பார்ப்பேன். ஆனால் நான் அக்னாஸ்டிக். இப்படித்தான் பாரதி என்னுடைய வாழ்வில் வந்தான். உங்களுடைய பேச்சுக்களை கேட்டிருக்கிறேன், மிகவும் ரசித்திருக்கிறேன். நான் கவிதைகளில் எனக்கு உள்ள பரிச்சயம் அளவிற்கு கட்டுரைகள் படித்து நீண்ட நாட்களாகிவிட்டன. நான் இந்த 35-36 ஆண்டுகளில் ஏறக்குறைய 33 ஆண்டுகள் இந்த நாட்டிலேயே இல்லை. அதனால் இதோடு எனக்கு இருந்த தொடர்பு மிக பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் பாரதியை பற்றி என்று பேசுவதற்கு, உங்களிடத்தில் பேசுவதற்கு வாசுகி அவர்கள் நம்ம இந்த உரையாடலுக்கு நடுவராக இருந்து. நடுவர் இல்லை, உங்களோடு நானும் கலந்து கொள்கிறேன். இல்லை, நம்ம இந்த உரையாடலை நடுவர் கருத்துக்களை நடுகிறார்கள் அவர்கள். அதனால் மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு. இந்த இடத்தில் எனக்கு ஒரு கேள்வி உண்டு. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பாரதி இன்று உயிருடன் இருந்தால், அந்த தலைப்பில் தானே நீங்கள் பேசுனேன்னு சொன்னீங்க. அவர் உயிரோடு இல்லாமல் இருக்கிறதே நல்லது இப்போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா. என்னோட கேள்வி என்னன்னா, பாரதியை பற்றி இன்று மிக பெருமையாக பேசுகிறார்கள், பாரதியின் பெயரில் பல விருதுகள் வழங்குகிறார்கள், பாரதியின் பெயரில் பல இலக்கிய நிகழ்வுகள் அரங்கேறுகின்றன.
ஆனாலும் பாரதி அன்று வறுமையில் தானே வாடினான். நம் தமிழ் சமூகம் அந்த பாரதியை ஏன் கொண்டாடவில்லை? பல நூற்றாண்டு விழா கூட எடுத்திருக்கிறார்கள். பாரதிக்கு நூற்றாண்டு விழாவையும் கொண்டாடினார்கள். இன்று இவ்வளவு புகழையும் பெருமையையும் பேசுகின்ற இந்த தமிழ் சமூகம் அவர் வாழும் காலத்தில் ஏன் அவரை மறந்தது, அவரை கண்டுகொள்ளவில்லை? புலமையும் அறிவும் வாழும் காலத்தில் கொண்டாடப்படுவதில்லை என்பதுதான் உலக நியதி. சாக்ரட்டீஸுக்கு இளைஞர்களிடத்தில் ஒரு பெரிய மரியாதையும் மதிப்பும் ஒரு ஃபாலோயிங்கும் இருந்தது. ஆனால் அவரை அதெல்லாம் காப்பாற்றவில்லை. அதுபோல் கவிஞர்கள், ஐயா அவர்கள் சொல்லலாம், ஆங்கில கவிஞர்கள் யாராவது அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே பெருமை அடைந்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை. யாருக்கு தெரியும்? அல்லது சோவியத் யூனியனை சேர்ந்த கவிஞர்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் வாழும் காலத்திலேயே புகழடைய வேண்டும் அல்லது பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் கடந்த ஒரு 50-60 ஆண்டு காலத்தில் நான் அறிந்தது, அவர்கள் திரைப்பட பாடலாசிரியராக மாறினால் மட்டுமே பாரதியை இன்று பல பேருக்கு தெரியும் எனில் அதற்கு காரணம் பாரதியினுடைய பாடல்கள் சினிமா பாடல்களாக வந்திருக்காக மிக அழகான இனிய கீதங்களாக ஒலித்ததனால். கப்பலோட்டிய தமிழன் பாரதிக்கு செய்த வெள்ளிப்பனிமலையின் மீதுலாவும் அந்த பாடல், அதை விட 10,000 மேடைகள் போட்டு பேசினாலும் எட்ட முடியாத இடங்களுக்கு கப்பலோட்டிய தமிழன் பாரதியை கொண்டு சேர்த்தது என்று சொல்லலாம். இல்லை, பாரதி அவன் வாழ்ந்த காலத்தில் ஏன் கொண்டாடப்படவில்லை என்ற கேள்விக்கு ஒரு சரியான பதிலை நாம் தேடுவதாக இருந்தால், அன்றைய சூழலில் வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய பிடியில் இந்தியா இருந்த காலம். வெள்ளையருக்கு எதிராக நீங்கள் பேசினால் உங்களுக்கு சிறைவாசம் என்பது தவிர்க்க முடியாதது. வெள்ளையருக்கு எதிராக நீங்கள் பேசினால் மட்டுமில்லை, வெள்ளையர்களுக்கு எதிராக செயற்படுபவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த வெள்ளையர் அரசினுடைய கோபத்திலிருந்து தப்ப முடியாது. அதனால் அத்தனை பேரும் வீரம் செறிந்த மக்களாக இந்த மண்ணில் இல்லை, அன்றும் இல்லை, இன்றும் இல்லை. இதனால்தான் பாரதியே சொல்கிறான், நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. வஞ்சனை பேய்கள் என்பார் அந்த மரத்தில் என்பார் இந்த குளத்தில் என்பார் துஞ்சுது முகட்டில் என்பார் மிக துயர்படுவார் எண்ணி பயப்படுவார். சிப்பாயை கண்டஞ்சுவான் ஊர் சேவகன் வருதல் கண்டு மனம் பதைப்பான். துப்பாக்கி கொண்டு ஒருவன் வெகு தூரத்தில் வர கண்டு வீட்டில் ஒளிப்பான். அப்பால் எவனோ செல்வான் அவனை பார்த்து பூனையைப் போல் அடங்கி கிடப்பான். எப்போதும் கைகட்டுவான் இவன் யாரிடத்தும் பயங்கொண்டு இருப்பான் என்று அன்றைய சமூக சூழலை மிக தெளிவாக பாரதி பாடுகிறான். எனவே பாரதி ஒருவன் தான். நீங்கள் யோசித்து பாருங்கள், வெள்ளையர் ஏகாதிபத்தியம் வந்தது. ஏறக்குறைய 1600 அவர்கள் கிழக்கிந்திய கம்பெனி உள்ளே நுழைந்தார்கள். அதற்கு பிறகு கும்பனி ஆட்சி என்று சொன்னார்கள். பிறகு விக்டோரியா மகாராணியுடைய அறிக்கை வந்தது 1855க்கு பிறகு. வெள்ளையர் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் மேற்பார்வையிலேயே இந்த ஆட்சி இங்கே நடந்தது. அதுவரையில் இந்த தேசத்தின் விடுதலைக்காக தேச உணர்ச்சியை தூண்டி ஒரு கவிஞனாவது பாடினானா? ஒரே ஒரு கவிஞன். இம்மென்றால் 2000 அம்மென்றால் 5000 என்று பாடி 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 பெருமை பெற்ற புலவர்கள் பல பேர் இருந்தார். ஒருவனாவது பாடினானா? ஒருவனும் பாடவில்லை. நீங்கள் ரவீந்திரநாத் டாகூரை எடுத்துக்கொண்டால், ரவீந்திரநாத் டாகூர் அவர் இலக்கிய உலகத்தில் இருந்தபடி அரசியல் கரையோரத்தில் கால் வைத்துவிட்டு திரும்பி கொண்டிருந்தவரே தவிர முழுமையாக அரசியலில் நின்றவரும் இல்லை. வெள்ளையர்களை எதிர்த்து அவர் பெரிய அளவுக்கு போராடியவரும் இல்லை. ஆனால் இவன் தன்னையே எரித்து கொள்கிறான். 1904 அவன் சென்னைக்கு வருகிறான். 22 வயது அவனுக்கு. 22 வயதில் சுதேசமித்திரன் பத்திரிகையில் துணை ஆசிரியர் பொறுப்பை ஏற்கிறான். அவனுக்கு கொடுக்கப்படுகிற வேலை என்னவென்றால், பெரும்பாலும் ஆங்கில பத்திரிகைகள் வந்திருக்கக்கூடிய செய்திகளை மொழிபெயர்த்து தமிழிலே தருவது தான். அது அவனுக்கு ஆத்ம நிறைவை தரவில்லை. சமூகம் சார்ந்து செயற்பட துடித்த அவனுடைய
செயல் வேகத்தை தெளிவாக தெரிந்து கொண்ட மண்டயம் சகோதரர்கள், மண்டயம் சீனிவாசாச்சாரியார், மண்டயம் திருமலாச்சாரியார் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்தியா என்று ஒரு பத்திரிகையை தொடங்கினார்கள். இந்த இந்தியா என்ற பத்திரிகையில் இவர் ஆசிரியர் பொறுப்பேற்கிற பொழுது 23 வயது தான். 23 வயது இளைஞன் இன்றைக்கு என்ன செய்கிறான் என்று ஒரு பக்கம் பாருங்கள். இவனுடைய ரசனை, இவனுடைய மனோபாவம், இதை ஒரு பக்கம் சிந்தியுங்கள். ஆனால் அந்த அடிமை இந்தியாவில் 23 வயதான பாரதி இந்தியா பத்திரிகையில் எழுதிய எழுத்துக்கள் அத்தனையுமே நெருப்பு வார்த்தைகள். வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் கொடியை முழுவதுமாக அசைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவன் எழுதினான். அது அந்த முழுக்க நீங்கள் இந்தியா பத்திரிகை இப்பொழுது நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. இந்தியா பத்திரிகை இங்கே வந்து 1905 தொடங்கப்பட்டது. 1907 இங்கே அதற்குள்ள முடிவு வந்து விடுகிறது. என்றால் அதற்கு தடை வருகிறது. பாரதி இங்கிருந்து புதுவைக்கு போகிறார். இங்கே 2 ஆண்டுகள் தான் இந்தியா பத்திரிகை நடந்தது. பிறகு இந்த மண்டயம் சகோதரர்கள் எப்படியோ வெள்ளைக்காரன் கண்களில் பொடியை தூவிவிட்டு இந்த அச்சு எந்திரங்களை எல்லாம் இங்கிருந்து கொண்டு போய் விடுகிறார்கள். அங்கே புதுவையில் இருந்தபடி பாரதி இந்தியாவை தொடர்ந்து எழுதுகிறான். அங்கே ஒரு 1.5 ஆண்டுகள், இந்த ஏறக்குறைய 3.5 ஆண்டுகள் 4000 பிரதி அப்பொழுது விற்பனையாகி இருக்கிறது. இந்த இந்தியா பத்திரிகையில் அவன் எழுதிய எழுத்துக்கள் அவ்வளவு கந்தக வார்த்தைகளை கொண்டது. எனவே பாரதி ஒரு தீவிரவாதி, இவன் பக்கத்தில் நாம் போய் நிற்பது சரியில்லை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அத்தனை மனிதர்களும் இருந்தார். அதனால் பாரதியை போற்றுவதற்கோ, பாரதியை பாராட்டுவதற்கோ, பாரதியின் வறுமையை போக்குவதற்கோ பெரிதாக எந்த மனிதனும் முன்வரவில்லை என்பது தான் உண்மை. நீங்கள் பாரதியினுடைய வாழ்க்கை முழுவதையுமே அப்படியே நீங்கள் படித்து கொண்டே வந்தால் பல இடங்களில் கண்ணீர் விட்டு அழ வேண்டும். இன்றைக்கு ஒரு சினிமாவுக்கு பாட்டு எழுதக்கூடிய பாடலாசிரியர் என்றால் அவர் எவ்வளவு சுகமான வாழ்க்கையை வாழ்கிறார். ஆனால் தன்னையே எரித்து கொண்டு எழுதிய அந்த பாரதி, அவன் 1921 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி நள்ளிரவில் அவன் இறந்து விடுகிறான். அந்த நேரத்தில் அவனுடைய 2வது ஆசை மகள் சகுந்தலை, அவன் காளிதாசனுடைய சாகுந்தலத்தை புதுவையில் படித்து கொண்டிருந்த பொழுது தான் இந்த குழந்தை பிறந்தாள். அதனால் தான் சகுந்தலை என்று பெயர் வைத்தான். அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகவில்லை. இப்படி இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்வதற்கு செல்லம்மாள் பாரதியும், செல்லம்மாள் பாரதியுடைய சகோதரர் அப்பாத்துரையும் அவருடைய உறவினர்களும் என்ன சிரமங்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும். இந்த பாரதி இறந்த பிறகு எப்படியாவது அந்த குடும்பத்திற்கு துணை நிற்க வேண்டும் என்று கானாடு காத்தானில் வை சண்முகம் என்ற ஒரு பெரிய மனிதன், பெரிய செல்வந்தர், ஒரு வள்ளலாகவே வலம் வந்தவர். அவருக்கு பாரதியின் மீது மிகப்பெரிய பற்று உண்டு. கடையத்தில் இவர் மிக மோசமான கசந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருந்த நேரத்தில் கூட அவரை கானாடு காத்தானுக்கு வரவழைத்து ஒரு 6 நாட்கள் ஒரு வீட்டிலேயே தங்க வைத்திருக்கிறார். பாரதியின் மிகப்பெரிய அபிமானி அவர் இவர்களோடு தொடர்பு கொண்டு, நான் 10,000 ரூபாய் கொடுக்கிறேன், இந்த 10,000 ரூபாயை கொடுக்கிறேன், பாரதியின் பாடல்கள் முழுவதும் என்னிடம் கொடுத்து விடுங்கள் உரிமையை, நானே எல்லா பாரதியினுடைய எழுத்துக்களையும் அற்புதமாக அச்சிட்டு புத்தகங்களாக்குகிறேன் என்றார். செல்லம்மாள் அதற்கு இசைவை தெரிவிக்கிற நிலையில் அவருடைய சகோதரர் அப்பாத்துரை வேண்டாம் என்று மறுத்து விடுகிறார். நாம் இந்த புத்தகங்களை நாமே வெளியிடுகிற பொழுது லட்சக்கணக்கில் நாம் இதில் பெற முடியும், ஆனால் வேண்டாம் என்று மறுத்து விடுகிறார். பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அந்த பெண்ணுக்கு திருமணத்தை நடத்துவதற்கு வழி இல்லை. பிறகு எப்படியாவது அந்த உரிமையை வேறு யாரிடமாவது கொடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள். 3000 ரூபாய்க்கு வாங்குவதற்கு எவனும் இல்லை. பிறகு ஒரு மார்வாரியிடம் 2000 ரூபாய்க்கு அடகு வைத்தார்கள். அதற்கு பிறகு பாரதியின் மீது மிகுந்த பற்று கொண்ட ஒரு மனிதன் 2000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்தான். இந்த 4000 ரூபாயை வைத்து கொண்டு தான் பாரதியினுடைய அன்பிற்குரிய அந்த மகள் சகுந்தலையின் திருமணமே நடந்தது. எனவே அதை பற்றி பேசுவதென்றால் நானே நிரம்ப பேசுவது வேண்டாம். நான் கூடுமானவர்கள் கண்ணன் பேசணும். என்னென்னா பாரதியை பற்றி பேசுகிற பொழுது நானே நெருப்பாகிடுவேன். இது என்ன இனம்? இது
தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனி அதற்கு ஒரு குணம் உண்டு என்று சொல்லி என்ன இனம்? இது என்ன குணம்? நீச குணம் நிறைந்த மக்கள். மாணிக்கத்தை புறந்தள்ளிவிட்டு கூழாங்கற்களை கூட நிறைய அள்ளிக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் தான் இங்கே இருக்கக்கூடியவர்கள். ஒருவன் கூட அந்த மனிதனுக்கு உதவியாக இல்லையே. அவனுக்கு தன்னுடைய படைப்புகள் முழுவதையுமே அச்சில் கொண்டு வர வேண்டும் என்று எத்தனை முயற்சிகளை அவன் எடுக்கிறான். அப்படி மதுரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பன், அவனுக்கு சீனிவாச வரதன், அவரோடு தொடர்பு கொண்டு அவர் கடிதம் ஒன்று எழுதுகிறான். நான் பெரிய திட்டம் போட்டிருக்கிறேன். நான் எழுதிய அத்தனை எழுத்துக்களையும் பார்த்தால் 40 புத்தகங்களாக போடலாம். ஒவ்வொரு புத்தகத்தையும் 10,000 பிரதிகள் நாம் அச்சிடலாம். அப்படி அச்சிடுவதன் மூலம் 1.25 லட்சம் ரூபாய் நமக்கு லாபம் வரும். கற்பனையிலே வாழ்ந்து காலத்தை முடித்திருக்கலாம். 1.25 லட்சம் ரூபாய் லாபம் வரும். இந்த புத்தகத்தை அச்சிடுவதற்கு நான் கணக்கு போட்டு பார்த்தேன். 20,000 ரூபாய் தேவைப்படுகிறது. நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன் நண்பர்களிடம் சொல்லி 20 ரூபாய் கொடுத்தால் இந்த 40 புத்தகமும் அவர்களுக்கு கொடுப்பது. 20 ரூபாய் வீதம் சந்தா திரட்டு, நன்கொடையாக, சந்தா கூட நன்கொடையாக திரட்டு, 1000 பேரிடம் திரட்டு. நீ உன் நண்பர்களிடம் சொல்லு, எல்லோரும் திரட்டி 20,000 ரூபாய் கொடுத்தால் 40 புத்தகங்களாக கொண்டு வந்து ஒவ்வொன்றிலும் 10,000 பிரதிகளை அச்சிட்டு விற்று முடித்த பிறகு 1.25 லட்சம் ரூபாய் லாபம் வருமடா என்றெல்லாம் சொன்னான். ஒரு 100 பேர் கூட அதற்கு ஆதரவாக 20 ரூபாய் கொடுக்க தயாராக இல்லை. எத்தனையோ முயற்சிகள் அவன் காலத்தில். அது முதல்ல அந்த சுதேசி கீதங்கள் என்பதே அவன் மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் தான் அது முதல்ல ஒரு முறை போடுறான். பிறகு அந்த 2வது பதிப்பு வர்றது. பரளிசு நெல்லையப்பர் என்ற அவருடைய மிகப்பெரிய தொண்டர், வஉசிக்கும் நெருக்கமான நண்பர் அவர். அந்த பரளிசு நெல்லையப்பர் தான் பெருமுயற்சி எடுத்தார். அவர்தான் இவர் எழுதிய பாஞ்சாலி சபதத்தை முதல் பகுதியை அச்சிட்டார். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? அதாவது நஞ்சுண்டராவ் என்று ஒருவர் இங்கே இருந்தார். மயிலாப்பூரில் ஒரு மிகப்பெரிய டாக்டர். அவர் பாரதிக்கும் நண்பர் தான். இவர் எழுதிய இந்த பாஞ்சாலி சபதம் முழுவதையும் அதே மாதிரி அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு எதிராக இவர் ஒரு புத்தகமாக ஃபாக்ஸ் வித் கோல்டன் டெயில் என்று ஒரு பெயர் போட்டு அன்னிபெசன்ட்டை விமர்சனம் செய்து ஒன்று எழுதினார். முதற் பகுதி பரளிசு நெல்லையப்பர் அச்சிட்டு பாஞ்சாலி சபதத்தின் முதல் பகுதி தான் வந்திருக்கிறது நூல் வடிவத்தில். இது அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு எதிராக ஃபாக்ஸ் வித் கோல்டன் டெயில் என்பதை அச்சிட்டிருக்காங்க. இந்த 2ஐயும் இந்த நஞ்சுண்டராவுக்கு அனுப்பி இதில் நிறைய புத்தகங்களை நீங்கள் வாங்க வேண்டும்னு சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பாஞ்சாலி சபதத்தை திரும்பிட பார்க்கல. இந்த ஃபாக்ஸ் வித் கோல்டன் டெயிலை ரொம்ப ரசித்து படிக்கிறார். அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு எதிராக எழுதப்பட்டதை உடனே இவர் கடிதம் எழுதுகிறார் பாரதியாருக்கு. இந்த ஃபாக்ஸ் வித் கோல்டன் டெயிலை 500 பிரதிகள் உடனடியாக எனக்கு அனுப்பி வை. இதை கண்ணன் சொல்கிறார்ல, கோவளை கண்ணன் பக்கத்தில் இருக்கான். இந்த கடிதத்தை படிக்கிறான் பாரதி. நான் என் இரத்தம் முழுவதையும் கொட்டி, என் சிந்தனை முழுவதையும் செலுத்தி ஒரு தவம் போல் எழுதிய இந்த பாஞ்சாலி சபதத்தை படிப்பதற்கு எவனும் தயாராக இல்லை. அதை பற்றி ஒரு வரி எழுத இவனால் முடியவில்லை. ஆனால் இந்த ஃபாக்ஸ் வித் கோல்டன் டெயில் என்கிற பொன்வால் நரி என்கிற இந்த புத்தகத்தை 500 பிரதி அனுப்பு என்கிறான். போகச் சொல்லி இந்த விதவை பசங்களை என்கிறார். அந்த நிலையில் பாரதியின் மனம் எப்படி கொதித்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். போகச் சொல்லி இந்த விதவை பசங்களை. அதுபோல் அந்த எழுத்தை ஆராதிப்பதற்கும் பெரிய அளவுக்கு ஆட்கள் கிடையாது. அதான் நீங்கள் சொன்னீங்களே, இப்போ ரவீந்திரநாத் தாகூரை பற்றி சொன்னீங்க. பாரதி வாழ்ந்த காலத்தில் அவருடைய படைப்புகளுக்கு எந்த ஒரு பாராட்டோ பட்டயமோ யாரும் கொடுக்கல. ஆனால் அதே சமயம் தாகூருடைய கீதாஞ்சலிக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அப்போது தாகூரை விட பாரதி ஆற்றலிலும் அறிவிலும் குறைந்தவரா? ஏன் பாரதியின் படைப்புகள் கௌரவிக்கப்படவில்லை, அங்கீகரிக்கப்படவில்லை? அது எனக்கு மனசுக்குள்ள ஒரு கொஸ்டினாக வந்துட்டு. ஒரு நல்ல கேள்விதான்.
ரவீந்திரநாத் தாகூர் வந்து நோபல் பரிசை கீதாஞ்சலிக்கு பெற்றார் என்றால் அவர் முதலில் வங்க மொழியில் அவருடைய தாய்மொழியில் எழுதினார். அதை அவரே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். புரியுதுங்களா? அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததனால் அது உலகத்தின் பார்வைக்கு போனது. பிறகு அது நோபல் பரிசை பெற்றது. ஆனால் ரவீந்திரநாத் தாகூரே சொல்கிறார், வங்க மொழியில் நான் என் தாய்மொழியில் எழுதிய கீதாஞ்சலியினுடைய அந்த முழுமையான வீச்சை ஆங்கிலத்தில் என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை என்கிறார். திருலோக சீதாராம் என்று ஒருவர் திருச்சியில் இருந்தார். அவரும் ஒரு இதழை நடத்தியவர். பாவேந்தர் பாரதிதாசனுக்கு நெருங்கிய நண்பர். பாரதியார் பாடல்களை திருலோக சீதாராம் பாடி கேட்க வேண்டும் என்று சொல்வார்கள். அவர் ஒரு கட்டுரையில் எழுதுகிறார், நீங்கள் ஒரு மூலத்திலிருந்து ஒன்றை எடுத்து வேறொரு மொழியில் மொழிபெயர்ப்பது என்பது வானத்து நீளத்தை இறக்கி வட்டிலில் கொண்டு வந்து வைப்பதற்கு சமம் என்கிறார். அவ்வளவு சிரமமானது. ஒரு மொழிக்கே உண்டான அதற்கு அந்த நுவான்சஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். அது ஒரு மொழிக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கும். அது அப்படியே அடுத்து கொண்டு வர முடியாது. இருந்தாலும் ஆங்கிலத்தில் அது வந்தது. அது கீதாஞ்சலி உலக புகழ் பெற்றது, நோபல் பரிசை எல்லாம் பெற்றது. இது பாரதிக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. தாகூர் மதுரைக்கு வருகிறார் 1920. இவர் 21 இறக்கிறார். 1920 மதுரைக்கு தாகூர் வருகிறார். அந்த நேரத்தில் இவர் திருநெல்வேலிக்கு சென்றிருக்கிறார். திருநெல்வேலியில் பத்திரிகை மூலமாக பார்க்கிறார், தாகூர் மதுரைக்கு வருகிறார், மதுரையில் விக்டோரியா ஹாலில் அவர் பேசப்போகிறார் என்று படித்தார். உடனே உடன் இருந்த நண்பரிடம் சொல்கிறார், 2 பேரும் மதுரைக்கு போவதற்கு டிக்கெட் போடு, ரயிலில் டிக்கெட் போடு என்கிறார். எதற்கு என்கிறார். ஒன்றுமில்லை, தாகூர் வருகிறாராம். அவர் கீதாஞ்சலிக்கு நோபல் பரிசு வாங்கியவர். நான் என்ன சொல்ல போகிறேன் தாகூரை பார்த்து, நீங்கள் வங்க கவி, நான் தமிழ் கவி. நீங்களும் கவிதை ஏற்றுகிறீர்கள், நானும் கவிதை ஏற்றுகிறேன். உங்களுக்கும் நோபல் பரிசு கிடைத்திருக்கிறது. அந்த நோபல் பரிசை முன்னாலே வையுங்கள். நீங்களும் பாடுங்கள், நானும் பாடுகிறேன். நீங்களே நான் பாடியதில் இருக்கக்கூடிய அந்த கவிதையை, கற்பனையை, அதில் இருக்கக்கூடிய அழகை, நான் வெளிப்படுத்திய ஆற்றலை கண்டு வியந்து அந்த பரிசை அப்படியே எடுத்து என்னிடம் கொடுத்து விடுவீர்கள். அப்படி ரவீந்திரநாத் தாகூர் கொடுக்குறபடி நான் செய்வேன், நீ டிக்கெட்டை போடுறான். உடனே கூட இருக்க சொல்கிறான், என்ன பேசுகிறீங்க, அவர் வங்காளத்தில் தான் அவர் கவிதை எழுதுவார், நீங்கள் தமிழில் கவிதை எழுதுவீங்க, இது அவருக்கு புரியுமா அப்படின்னா. அட சனியனே, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஆண்டவன் எல்லாவற்றையும் கொடுத்தான். ஆனால் தன்னம்பிக்கை என்ற ஒன்றை மட்டும்தான்டா அவன் தராமல் போயிட்டான். ஏண்டா நாம் போனால் தமிழுக்கு அந்த நோபல் பரிசு கிடைக்கும் என்று நினைக்க கூட நீங்கள் தயாராக இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறார். கடைசியில் அவர் அங்கே போகலை. ஆனால் இந்த செய்தியின் மூலம் நமக்கு அறியக்கூடியது என்ன, அவர் உள்ளே இருக்கிறது. அவர் தாகூருடைய கதைகளை எல்லாம் மொழிபெயர்த்திருக்காரு. தாகூருடைய வங்க மொழியில் எழுதிய கதைகள் ஆங்கிலத்தில் வந்ததில் ஆங்கிலத்தில் படித்து தாகூர் கதைகளை அவர் மொழிபெயர்த்திருக்கார். தாகூர் கவிதையையும் மொழிபெயர்த்திருக்கார். ஆக தாகூருடைய படைப்புகள் முழுவதுமே அவருக்கு தெளிவாக தெரியும். அந்த படைப்புகளையும் தன்னுடைய படைப்புகளோடு அவர் நெஞ்ச தலையில் ஒப்பிட்டு பார்த்திருப்பார். இவருக்கே இந்த நோபல் பரிசு கிடைக்கும் என்றால் இவரினும் ஆற்றல் மிக்க படைப்புகளை தந்திருக்கிற எனக்கு ஏன் அது கிடைக்காமற் போவது? பாரதியை ஊக்குவிப்பதற்கு யாரும் இல்லை. ரெண்டாவது, பாரதி ஆங்கிலத்தில் அற்புதமாக எழுதக்கூடியவன். பாரதி ஆங்கிலத்தில் தன்னுடைய சில கவிதைகளை தானே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தும் இருக்கிறான். அவருக்கு 8 மொழிகளுக்கு மேலே தெரியும்னு சொல்லுவாங்க. பாரதிக்கு ஆங்கிலம் தெரியும், சமஸ்கிருதம், ஹிந்தி ரெண்டும் காசியில் அவர் இருந்து படித்ததனால் அந்த 2 மொழியும் தெரியும். அதற்கு பிறகு மற்றவையெல்லாம் ஃப்ரெஞ்சு தெரியும். அவர் பாண்டிச்சேரியில் 10 ஆண்டு காலமாக இருந்ததனால். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, ஃப்ரெஞ்சு, பிறகு சமஸ்கிருதம், ஹிந்தி, ஆங்கிலம், தமிழ் 5ம் நன்றாக தெரியும். தெலுங்கு மற்ற மொழிகள் எல்லாம் ஓரளவுக்கு தெரிந்திருக்கலாம். அதனால் இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, தாகூரை விட ஆற்றல் பொருந்தியவர் தான். ஆனால் உலகத்தின் பார்வைக்கு அவர் போனது ஆங்கில புத்தகம் ஆங்கிலத்தில் சென்றதனால். பாரதி ஆங்கிலத்தில் எழுதியிருந்தால் அந்த புத்தகம் போய் பெற்றிருக்குமா என்பதெல்லாம் வேறு. ஆனால் அந்த முயற்சிகளெல்லாம் பாரதி ஈடுபடவில்லை. ஆனால் அவனுக்குள்ளே அந்த எண்ணம் இருந்தது, நம்முடைய படைப்பு
தாகூரில் எந்த வகையிலும் தாழ்ந்தது இல்லை என்பது அது இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறியலாம். கண்ணன், நீங்கள் அமைதியாகவே உட்காந்துருக்கீங்களா? உங்களுடைய இல்லை, நான் முதல்ல இந்த மாதிரி ஒரு ஒப்பீடு தேவையில்லைன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னால் இவர்கள் 2 பேரும் கையாண்ட மொழிகள் ஐயா சொன்னது மாதிரி 2 வித்தியாசமான மொழிகள். அவர் வங்க மொழியில் எழுதினார், இவர் தமிழ் மொழியில் எழுதினார். ஒரே மொழியில் இவர்கள் இருவரும் எழுதினால்தான் நமக்கு ஒரு அடிப்படை கிடைக்கும், ஒரு பேஸ் கிடைக்கும். அவர்களை நம்ம இப்போ ஷெல்லியவும் வேர்ட்ஸ்வர்த்தையும் கம்பேர் பண்ணலாம். தமிழில் எழுதுகின்ற 2 எழுத்தாளர்களை நாம் ஒப்பீடு செய்யலாம். இது சரியாக இருக்காது. ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸை நாம் 2ம் பழங்கள் தான், இருவரும் கவிஞர்கள் தான், ஆனால் 2 வெவ்வேறு மொழிகளில் எழுதுகிறார்கள். ஐயா சொன்னது மாதிரியே ஆங்கிலத்தில் எழுதுனதுனால தான் அந்த நோபல் பரிசு அவருக்கு கிடைச்சது. 2-3 செய்திகள் எனக்கு தோணுச்சு ஐயா பேசும்பொழுது. ஒன்று பாரதியே அதை புரிஞ்சு, ஐயா சொன்ன மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கான். திறமான புலமை எனில் அதை வெளிநாட்டார் வணக்கம் செய்தல் வேண்டும், மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்லுவதிலோர் மகிமை இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வெளிநாட்டார் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் அப்படின்லாம் கூட சொல்கிறான். அதனால் அவன் ஒரு காஸ்மோபாலிட்டன். அவனுக்கு அவன் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளெல்லாம் இயங்கலை. அவன் he was a world citizen. மாகாளி பராசக்தி ருஷிய நாட்டிற்கண் கடைக்கண் வைத்தாள், அங்கே ஆகாவென்று எழுந்தது பார் யுக புரட்சின்னு சொல்லி கம்யூனிஸ்டுகள் தலையில் ஒரே போடுறார். கம்யூனிஸ்டுகளுக்கும் நம்பிக்கைக்கும், அதாவது மத நம்பிக்கைக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் பக்திக்கும் பெரிய தொடர்பு இல்லை. ஆனால் அங்கே நடந்த யுக புரட்சியே இவனுடைய பராசக்தியினுடைய அருளால் நடந்ததுன்ட்டு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி இங்கிருந்து ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்கள், இந்த நாடு எவ்வளவு வறுமையில் இருந்துச்சுன்னா இங்கிருந்து பலர் எங்க போறோன்னு கூட தெரியாம கயானா, சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில தீவுகள், அதற்கு பிறகு ஃபிஜி தீவு, மலேசியா, இலங்கை அப்படின்லாம் போறாங்க. அதை பத்தி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. கரும்பு தோட்டத்தில் ஐயா ரொம்ப அழகா அந்த பாட்டை சொல்லுவாங்க. அவர் கைகளும் கால்களும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே, இந்து மாதர்த்தம் நெஞ்சம் கொதித்து கொதித்து வை சுருங்குகின்றனரே, அவர் துயர்களை தீர்க்க ஓர் வழி இல்லையோ, ஒரு மருந்துதற்கில்லையோ, செக்கு மாடுகள் போலுடை தேங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே. நாட்டை நினைப்பரோ பெண்ணென்று சொல்லிடிலோ ஒரு பேயும் இறங்கும் என்பார், தெய்வமே நின் எண்ணம் இறங்காதோ. என்ன அழகான பாடல். சொல்லுங்க. அவங்க திருப்பி இங்கே வருவாங்களான்னு கூட தெரியாதவங்க. ஸோ நாட்டை நினைப்பாரோ எந்த நாடினி போயதை காண்பதென்றே அன்னை வீட்டை நினைப்பாரோ, அவர் வெம்மி 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 அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்றே அப்படின்னு முடிக்கிறான். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஐயா பேசுனதுல, அதாவது விடுதலைக்காக போராடிய கவிஞன், அதனால் அவனோட அதிகமாக நேசம் கொள்வதற்கு பலர் தயங்கினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஐயா சொன்னார். அது ஓரளவுக்கு தான் சரியாக இருக்குமோன்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா விடுதலைக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட காங்கிரஸினுடைய அரசியல் தலைவர்கள் பின்னால் பெரும் திரளாக மக்கள் திரண்டனர். அவர்களை பார்த்தவர்கள் அஞ்சவில்லை. இவர்களோடு இவர்களுடைய கூட்டத்திற்கு நாம் சென்றால் போலீசார் நம்மை கைது செய்வார்கள் என்ற எண்ணமில்லை. இவர்களுக்கு அடைக்கலம் தந்தால் நாம் துன்பத்திற்கு உள்ளாவோம், சட்டத்திற்கு அப்பாற்பட்டு ஏதோ செய்வதாக ஆங்கிலேயர்கள் நம்மை தண்டிப்பார்கள் என்ற எண்ணமும் இல்லை. அதாவது அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதை விட மிகப்பெரிய காரணம் ஐயாவே சொன்னாங்க, பாண்டியத்திற்கு இந்த ஊரில் மரியாதை இல்லை. வாழும் காலத்தில் எந்த புலம், அதனால தான் நான் சொன்னேன் அங்கே இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நிலை. எந்த கவிஞனாவது, எந்த புலவனாவது, எந்த எழுத்தாளனாவது வசதியாக வாழ்ந்தான்ட்டு நீங்கள் ஸ்பெயின் நாட்டில்